எபிரேயர் 11:33 விசுவாசத்தினாலே அவர்கள் நீதியை நடப்பித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு மனுஷன் தேவன் மேல் வைத்திருக்கும் விசுவாசம் எந்த அளவிற்கு உண்மையானது, வலிமையானது என்பதை விசுவாசமான பேச்சிலும் சவாலிலும் பார்க்க முடியாது. அவன் எந்த அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தைகளின்படியான வாழ்க்கைக்காக எல்லாவித சோதனையான சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொள்ள முன்வருகின்றானோ அதில்தான் அவனுடைய விசுவாச வலிமையை பார்க்க முடியும். சுருங்க கூற வேண்டுமானால், அனைத்து விதமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவனுடைய நியாயங்களின்படி வாழ வேண்டும் என்ற கொள்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகிறானோ அந்த செயலில்தான் விசுவாசத்தை பார்க்க முடியும். ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தின் உச்ச நிலையை ஏதோ ஒரு பெரிய நன்மையை பெறுவது தொடர்பாக வெளிப்படுத்தவில்லை. தன்னுடைய ஒரே மகனை பலியிட தேவன் சொன்னபோது அதை குறித்து எதிர்கேள்வி எதுவுமின்றி அவர் அதை நிறைவேற்ற போனார். ஒரு பெரிய இழப்பிற்கு தன்னை ஆயத்தம் செய்து கொண்டது நிமித்தம் தேவன் மேல் தனக்குள்ள விசுவாசத்தின் வலிமை எவ்வளவு என்பதை அவர் வெளிப்படுத்தினார். எனவே இன்று நாமும் கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருடைய ஆலோசனைகளுக்கு உட்பட்டு தேவனை கனப்படுத்திட கவனமாய் இருக்க வேண்டும். அதன் மூலம் நம்முடைய விசுவாசத்தின் வல்லமை பிரகாசிக்கும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.